வேற லெவலுண்ணா, வேற லெவலு. மரண மாஸ். பிளாஸ்ட் படம் வந்து ஒரு தேர்தல் அரசியலை வந்து கொண்டு வந்திருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தளபதி விஜய்க்கு சத்தியமா சொல்றேன், ஒரு தளபதி டை ஹார்ட் ஃபேனா சொல்றேன், படம் நல்லா இருக்கு. ரசிகர்களுக்கு நம்பி வந்து பார்க்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க முஸ்லீம்களை தீவிரவாதியா காட்டுறாங்க. படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க முஸ்லீம்களை தீவிரவாதியா காட்டியிருக்காங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பா அப்படி இல்ல. படத்தை பார்த்துட்டு அவங்க சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லா படம் பாக்குறவங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு இந்த படத்தை யார் தடுத்திருக்காங்க எப்படின்ட்டு இந்த படத்தை பாக்குறவங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல படம் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் ஃபீமேலுக்கான எல்லா ரோலும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நல்லா பார்க்கலாம், நல்ல படம் தான். சத்தியமா சொல்றேன், ஒரு தளபதி டை ஹார்ட் ஃபேனா சொல்றேன், படம் நல்லா இருக்கு. ரசிகர்களுக்கு நம்பி வந்து பார்க்கலாம். வேற மாதிரி பாலிடிக்ஸ் பத்தி நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லாமே எல்லாருக்கும் பார்க்கலாம். ஒரு பாலிடிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாருக்கு வேணாலும் வந்து பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். அப்படி இல்ல, தளபதி எப்பவுமே தளபதி தான். ஜனநாயகம் எப்பவுமே ஜனநாயகம். மக்களுக்கு ஜனநாயகம்னா ரொம்ப முக்கியம்தான். வேற லெவலுண்ணா, வேற லெவலு. மரண மாஸ். அண்ணன் படம் அப்படி நம்ம கேட்க நல்லா தான் இருக்கு. படம் ஃபுல்லா மஜா ஆகையா புடிச்சிடும். தியேட்டரு பாட்டு ஃபைட் எல்லாம் சொல்லணுமாண்ணா. ஒவ்வொரு ஸ்கிரீனும் அப்படியே தெறிக்க விட்டாங்கண்ணா. பொழிச்சிட்டு போல நம்ம தான் நம்ம படம் தான் எப்பவுமே. பிளாஸ்ட் எப்படி பக்காவா இருக்கு. மாற்றத்துக்கான படம், மக்களுக்கான படம். அது நடந்திருக்கு. இன்னது கம்மி ஆகணும், அவ்வளவுதான். பிளாஸ்ட் படம் பயங்கரமா இருந்தது. 7 மாதம் காத்திருப்பு இல்லை. எலெக்ஷன் முன்னே இடங்குள்ள படம். அவ்வளோதான். இதுக்கு மேலே எடுத்தீங்கன்னு படம் நல்லா இருக்குது. படம் வந்து என்னன்னா படம் வந்து ஒரு தேர்தல் அரசியலை வந்து கொண்டு வந்திருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்குது. முழுமையாக படத்தில் அரசியலான்னு கேட்டால் அரசியல் ஒரு கான்செப்ட் தான், மெயின் கான்செப்ட் தான். நல்லா வந்திருக்கு படம். கருத்துக்கள்னு சொன்னால் அது எப்படி சொல்கிறது, படம் பார்த்தா தான் தெரியும். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. சரி, பார்த்துருக்கு நல்லா இருக்கு படம், நல்லா வந்திருக்கு. அந்த மாதிரி கிடையாது, அரசியல் ரீதியான படமாக இருக்கு. மற்றபடி விஜயோட ஃபேர்வெல் படம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எலெக்ஷன் முன்னே வந்ததை விட இப்போ வந்தது இன்னும் அருமையாக இருக்கு. டயலாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு. நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸ் கொண்டாடுற அளவுக்கு ஒரு அருமையான படம் தான். மக்களுக்கும் பிடிக்கும். உண்மையிலே ரொம்ப அருமையான படம் தான். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பாட்டு ஃபைட்டெல்லாம் அருமையாக இருக்கு. இதுவரை வந்து படங்கள் மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கு. தேவையான அளவுக்கு ரசிகர்கள் என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி இருக்கு. டைரக்ஷன் உண்மையிலே சூப்பராக தான் இருக்கு. அவர் அந்த டைரக்டர் நார்மல் டைரக்ஷன் மாதிரி இல்லாமல் விஜய் ரசிகர்களுக்கு ஏற்றபடி என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரியே பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இது என்னன்னா, நம்ம ஹச்சுனோத் படம் இல்லை, அவர் சோன்ல இருந்து வெளியே வந்து ஒரு கமர்ஷியல் படம், மொத்தமா கமர்ஷியல் படம் நம்ம விஜய்க்காகவே பண்ணியிருக்காரு. நிறைய டைலாக் எல்லாம் அரசியல் ரீதியா நிறைய வச்சிருக்காரு. அதெல்லாம் நல்லாவே இருந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. மீன்ஸ் நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கு, நார்த் இந்தியன்ஸ் எப்படி இருக்காங்க, நமக்கு அவங்களுக்கான டிஃபரெண்ட் எல்லாம் நல்லா சூப்பரா சொல்லியிருந்தாரு. நல்ல சூப்பர் படம். 3 மணி நேரம் நல்ல என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் வந்து பாருங்க. நல்லா இருந்து எல்லாரும் வந்து பாருங்க. தளபதி விஜய்க்கு சிஎம் சூப்பர் விளையாட்டு. வேற லெவல் படம். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. இது கண்டிப்பா பெண்கள் பார்க்க வேண்டிய படம். பெண்கள் விமன்ஸ் எம்பவர்மெண்ட். சூப்பர், நல்லா இருக்கு. இனியும் பார்க்கலாம். தோணுதா ஒன்ஸ் படம் திரும்ப நாங்க பார்க்க வருவோம். நல்லா இருக்கு படம், சூப்பர். எத்தனை தடவை அந்த படத்தை பார்க்க ரொம்ப விழிப்புணர்வா இருந்தது. ரொம்ப படம் பெண்களுக்குள்ள விழிப்புணர்வு இருந்து அதுல நல்ல ஒரு சென்டென்ஸ் சிஎம் விஜய் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது.
ஸ்கூல்ல இப்படிப்பட்ட சென்டென்ஸை கண்டிப்பா சொல்லணும். எல்லாருமே படிப்பை தான் சொல்லுவாங்க, கல்வியை சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அந்த சின்ன குழந்தைகளுக்கு இப்படி ஒரு பொது அறிவை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த படத்துல அந்த கண்டென்ட்னா சின்ன குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது செஸ்ட் பேக்கு இதுல வந்து யாருமே நம்ம டச் பண்ணக்கூடாது, தப்புன்னு ஸ்கூல்ல சொல்லணும். அதுல இது ஒரு நல்லதா இருந்து நல்ல விஷயம். இது வரைக்கும் ஒரு படத்துல வந்தது இல்ல. நான் இப்பதான் இந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்து.